வயித்துக்குள்ள ஒண்ணு இல்ல. காத்து கிடந்து அலை மோதிட்டு இருக்கு. சிறுகுடல பெருகுடல திங்கி பெருகுடல சிறுகுடல திங்கி மூதேவி போனாலும் போனா கடைசியில பசியும் பெண்ணையுமால கிடக்கும். அடுப்புக்குள்ள பூனை தூங்கிட்டு இருக்கு. இவட்ட வேற கேட்கலான்னு பார்த்தா இஞ்சி தின்ன மரல உட்கார்ந்துட்டு இருக்கா. இவட்ட போய் என்னது கேட்க, ஏதாவது செய்து எடுத்து தருவான்னு பாத்துட்டு இருக்கேன். அவ அதுக்கு இடத்துல செல மரல உட்கார்ந்துருக்கா. சரி வேற வழியே இல்ல, வாய் விட்டு கேட்ட வேண்டியதான் ஏதாவது செய்தாமான்னு. என் நிலைமை இந்த நேரம் இப்படி அவனு நினைச்சு கூட பாக்கலையே. ஏம்மா ஏம்மா பாரு, இப்ப எதுக்கு மூஞ்சி திருப்பிட்டு இருக்க? நான் பண்ண வேலை கிடையாது, எல்லாம் நீ பண்ண வேலை. பிளான போட்டு கொடுத்தேன், அத ஒழுங்கா செயல்படுத்துறதுக்கு இல்லாம எக்கு தப்பா எதையோ ஒண்ணு பண்ணிட்டு நான் என்ன செய்ய முடியாதுக்கு? நான் போட்ட பிளான படி நீ நடந்திருந்தேன்னு வச்சுக்கியா, அவ அவ்வோக்குல இந்த வீட்டுல அடிமையா கிடந்திருப்பா. நம்ம ராணி மாதிரி உட்கார்ந்து தின்றுக்கலாம், காலுக்கு மேல காலை போட்டுட்டு. மோரக்கட்ட பிளான போட்டு கொடுத்த என்னத்தை என்னவா சொல்லி என்ன உங்க மூளையை கழுவிட்டிய. என் மூக்குல கிடந்திருந்தா கூட பேசாம இருந்திருப்பேன். இப்போ உங்ககிட்ட சேர்ந்து நானும் ஜோத்துக்கு இல்லாம கிடக்கேன். போதுமா போதும், நமக்கு எதிரி வெளியில இல்ல வீட்டுக்குள்ளதான். இப்படியே கோவம் விட்டுட்டு இருந்தோம்னா கை காலம் உதறல எடுத்துட்டு முழுக்க பசியில. சரி என்னவோ ஒண்ணு செய்து எடுத்து கேப்போம். ஏமா ஏமா சரி, நான் ஏதோ ஒரு பிளான போட்டேன், நீ என்னவோ ஒண்ணு செஞ்ச. சரி என்னவோ நடந்து போச்சு, விடுமா சாவத்து விடு, எல்லாம் நன்மைக்கு நினைச்சுக்கிடுவோம். ஏதாவது செஞ்சு எடுத்துட்டாமா. என்ன செய்யணும்? வீட்டுல வெஞ்சன சாமான் ஒண்ணுமே கிடையாது, இருந்தா தானே ஏதாவது செய்து எடுத்து திங்கலாம். கையில துட்டும் இல்ல. மூதேவி அவ்வளவு ஒண்ணு ஒண்ணாங்க என்று உருவிட்டிய. துட்டு இருந்தா தாயாம்டி, ஏதாவது கடையில லெமன் சாதமாவது வாங்கிட்டு வரேன். என்கிட்ட துட்டு இருந்தா நான் ஏன் ஒன்றை தொண்டாரிட்டு நிக்க போறேன்? தூட்டெல்லாம் ஒண்ணு என்கிட்ட இல்ல. ஏதாவது அடுக்கல்ல போய் இருக்கான்னு பாருமா. வயிறு வசதி வேற, என்னால நடக்க கூட முடியல. இரி என்ன இருக்கான்னு பாத்துட்டு வந்து தொலைறேன். இவ பேச்சு கேட்டு எனக்கு நீ சீரழிவுதான். சரி உட்காருவா, எதையாவது எடுத்துட்டு வருவா. இப்படி கிடந்து மாரடிக்கிறதுக்கு பேசாம என் புருஷன் கூட மாமியா வீட்டுக்கே போயிருக்கலாமோ. நீலாம்பரி உன் புத்தியே இப்படி போகுது, மாமியா வீட்டுக்கா? நெவர் நெவர். முந்தான பழைய கஞ்சி தான் கிடக்கு, அதுல கொஞ்சம் மாரியும் பச்சை மிளகாயும் பிச்சு போட்டு கொண்டு வந்திருக்கேன். பரவாயில்லையா? கொண்டாமாத பரவாயில்லையான்னு கேட்க இப்போதைக்கு இதம்மா எனக்கு பிரியாணி மாதிரி. உண்மையில இதுக்கு பேர் ஐஸ் பிரியாணி தானே. கொண்டாமா கொண்டா. என்னம்மா இது, எல்லாரும் அங்க பாயசம் பப்படத்தோட சாப்பிட்டுட்டு இருக்க அவ்வளவு இருந்து, நம்ம மட்டும் இப்படி பழைய கஞ்சியா, அதுவும் 3 நாளுக்கு முந்தான உள்ள பழைய கஞ்சி குடிக்கணும்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கியாமா? கவலைப்படாதம்மா, இப்போ இந்த ஐஸ் பிரியாணிய சிக்கன் பிரியாணியா மாத்தி போடுறேன். என்னடி சொல்லுதா? வாய புழக்காதம்மா, பாரு என்ன நடக்குன்னு. சிக்கன் பிரியாணியா? ஒருவேளை நேத்துல சிக்கன் பிரியாணியா? என் மொபைல் ஃப்ரிட்ஜ்ல ஏதோ எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கணும், அதான் கொண்டு வர போற போல இருக்கு. பாத்தியாமா சிக்கன்? இது ஐஸ் பிரியாணி, இதுல இருக்க ஐஸ கட் பண்ணு. பிரியாணி அது சிக்கன், கூட்டி கழிச்சு கணக்கு பாரு. சிக்கன் பிரியாணி. பாவி மக்கா, இப்படி ஒரு சிக்கன் பிரியாணியா? கனவுல கூட நினைச்சது கிடையாது. எப்படி அத பார்த்துட்டே நம்ம சாப்பிடுறோம். சிக்கன் பிரியாணி நினைப்புலயே சாப்பிடணுமா? அப்போ நினைப்புதாம்மா அப்படி மனசுக்குள்ள பரவி அப்படியே சிக்கன் பிரியாணி திங்கிறமோல தோணுமா. நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேம்மா, இதான் சைக்காலஜிங்கிறது பேரு. இவன் சைக்காலஜில மண்ணாளி போட. நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா ஒண்ணும் கிடைக்காது போல இருக்க. நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். நல்ல வேலை, கஞ்சிக்கு பங்குக்கு வந்துருவாரான்னு பயந்துட்டேன். எங்கேயும் போய் தின்னுட்டு வரட்டும், நம்ம போர்ட்ல உட்காந்து சாப்பிடலாம். நஷ்டமோ எல்லாத்துலயும் நம்ம வாழ பழகிக்கிடணுமா. கவலைப்படாதம்மா, உன்னையும் ஒரு நாள் நான் ராணி மாதிரி வச்சு சாப்பாடு போடுறேம்மா. இப்போதைக்கு இந்த சிக்கன் பிரியாணிய சாப்பிடுமா. இந்த நேரத்துல மனசை தடைப்படுத்திட்டு ஒரு தத்துவம் சொல்லுதம்மா கேளு. தக்காளி தூக்கி நம்ம மேல அடிச்சாவண்ணா, அந்த தக்காளியால நம்ம தக்காளி சோறு கிண்டி திங்கணுமா. முட்டையை தூக்கி அடிச்சா அதை வச்சு ஆம்லெட் போட்டு திங்க படிச்சுக்கணும். கொக்கா மக்கா கல்ல தூக்கி எரிஞ்சாவண்ணா, அதே கல்ல வச்சு நம்ம வீடு கட்டி அதுல குடுத்தனம் பண்ணணுமா. அதுதாம்மா ஈசி பூசி தத்துவம். திரும்பமா அங்க இருக்க சிக்கனை பாத்திரை சாப்பிடுமா. இப்பதான் ஒரு வெறி வருது, அந்த வெறியில அந்த சில்வண்ட நசிக்கி கஞ்சி குடிச்சாச்சலாமா. இனி என்ன யோசிச்சுட்டு இருக்க? காத்தாட வெளியில போய் உட்காந்து கதை கொடுப்பா. என் மோவ பிடிவாதத்தினால இனி என்ன அனுபவிக்க வேண்டியிருக்கோம், எல்லாத்தையும் அனுபவிச்சதுதான் ஆகணும். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க, பாடு பேசுறது போதும். ஆமா சரி மக்கா, வயிறு பசிக்கு சாப்பாடு போடு. ஏ பாவி மக்கா, சண்டைக்கு இழுக்கிறதுக்குனே அங்க இருந்து வந்திருக்காரு அந்த மாசே. பொண்டாட்டிக்காரி பத்தி விட்டுருக்கணும். எல்லாரும் பயப்படாதீங்க. நீங்க நினைக்க மாதிரி எந்த பிரச்சனைக்கோ வம்பு தும்புக்கோ நான் வரல. வந்துட்டேன் மக்கா. என் தங்கச்சினா தங்கச்சிதான்யா. அவ அன்புனாலதான் நான் அங்க இருந்து ஓடாடி வந்திருக்கேன். தங்கச்சி, உங்க அண்ணன் அழகு சுந்தரா, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். சரிம்மா தங்கச்சி, வீடு நல்ல அடிப்பொலியா இருக்க. நீனும் மாப்பிள்ளைங்க நல்லபடியா சந்தோஷமா கொடுத்தனும் நடத்தணும். அதைத்தான் நானும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து வண்டி தண்ணி கொடுத்துரும் போன்னு சொன்னேன். நீ இதை கேட்க மாட்டேன்ட்ட. கடைசியில மாப்பிள்ள தண்டால் அடி அவர் முடிவெடுத்து கூட்டு வந்தார் பத்தியா, அதனாலதான் நீனும் வந்த. அங்க அண்ணி அத்தி என்னனே சாப்பிட்டாவோ? ஒண்ணு இல்லையேனே, வெஞ்சன சாமான்லாம் நேத்து தான் தீந்துச்சு. நாளைக்கு தான் லிஸ்ட் போட்டு இந்த மனசன்ட்ட கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இந்த மாதிரி திடுதிப்புன்னு ஆயி போச்சு. வீட்ல கொஞ்சம் பழைய கஞ்சி தானே கிடந்துச்சு, வேற ஒண்ணுமே இல்லையேனே.
இப்ப கூட பாத்தியாம்மா என்ன சாப்பிட்டாவோன்னு சொல்லி உன் மனசார கேட்க பத்தியம்மா அங்க நிக்க நீ உன் நல்ல குணத்தை அவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிடலையாம்மா. அதுலயும் என் பொண்டாட்டி இருக்காள பைத்தியக்காரி கிறுக்கி, தயவு செய்து நல்லா இருப்பாமா. அவளை பத்தி இந்த நேரத்துல பேசாத நீ. நல்ல நேரத்துல நல்லபடியா சந்தோஷமா வாழக்கூடிய வழியை பாரு. நீனாச்சு உன் புருஷனாச்சுன்னு சொல்லி இந்த வீட்டுல நிம்மதியே இருங்க. அவளெல்லாம் வீட்டுக்குள்ள ஏத்திராதீங்க. அவ ஏதாவது கெச்சக்கரணை போட்டு வரதுக்கு ரெடி பண்ணுவா. அவளுக்கு இடம் கொடுத்துறாதம்மா, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நடிச்சுக்கிட்டு தான் தெரியவா என் பொண்டாட்டி. அப்படின்றவா இப்படின்றவா ஆனன்றவா பூனன்றவா. அங்க சுவார் இல்லாம கஞ்சி கிடந்து அடிப்படி போட்டு கிடக்காளுவா. அதனால என்னே நொன்னேன்ட்டு வந்தாலும் வருவா. அவளை வீட்டுக்குள்ள ஏத்திராத. வீட்டை கதவை பூட்டி சாவி எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுக்கோ. வீட்டை உடைச்சாலும் உடைச்சு வந்துருவா. போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வை. என்னன்னு இப்படி சொல்லுதிய? இந்த பாருமா நெசத்து சொல்லுதேன், புரிஞ்சு எடுத்து நடந்துக்கோ, அவ்வளவுதான். சரிம்மா விடுமா, அந்த பிரச்சனையெல்லாம் தள்ளி விடு. அதான் நீ இங்க வந்துட்டீங்களா, எதை பத்தியும் கவலைப்படாத. உனக்கு எந்த தேவையா இருந்தாலும் அண்ணன் நான் இருக்கேன். ஒரு போன போடு, அடுத்த நிமிஷம் வந்து நிப்பேன். சரிண்ணே, உட்காருங்கண்ணே. எவ்வளவு நேரம் நிக்கிய? இளையமாச்சி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நாங்க உட்கார்ந்துட்டேன். மக்கா நீ சாப்பிடலையாமா? நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சா நான் சாப்பிடுவேன். அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அந்தால ஒரு இலைய போட்டு அங்க உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது மக்கா. இருக்கட்டும்மா, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. நான் எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு கடைசில சாப்பிடுவேன். கடைசில நீ பரிமாறி எனக்கு. சரி மக்கா, சந்தோஷமா இருக்கட்டி இப்பதான். சரி, நல்ல வயிறார மனசார சாப்பிடுவேன் நான் அன்னைக்கு. மக்களே சுபி, ஏதாவது வேணா கொஞ்சம் விளம்பி கொடு மக்களே. நான் கொஞ்சம் வீட்டுக்குள்ள வேலை இருக்கு பாக்கேன். இது கவலைப்படாதீங்க, நீங்க போய் வேலையை பாருங்க. நான் பார்த்து விளம்பிக்கிடுவேன். ஏ சிம்ரனுக்கு மவனே கொஞ்சம் சாம்பார் ஊத்துய்யா. தாத்தா ஊத்துறேன். வரிசையா எல்லாத்துக்கும் சாம்பார் ஊத்தேன். ஒவ்வொருத்தியலாட்டு அவ வீட்டுல போய் கும்மால அடிச்சு தின்னுட்டு வெளியே வராள்வா. நான் வர ஒருத்தி யாருட்டி வரா? திரும்பி பார்க்காதமா, ஏதோ அவளதான் நம்ம பார்க்க நினைச்சிருவா. திமிரு பிடிச்சவா. அதான் உன் மர்மம் இருக்கல்ல, அவளுக்கு அண்ணி நொன்னின்னு ஒருத்தி வரல. ஒரு பண வசதி அவதான் வாரா. சும்மா இருட்டி, அவட்ட வாயை கொடுக்காத. வரு ஒன்ன வர நான் பயந்து சாவ மாட்டேன். நான்லாம் எவளுக்கும் பயப்பட மாட்டேன். சொத்தவளை சொன்ன கிளிக்கு மோவா நீலாம்பரியாகும். பேசாம இருட்டி. வாரமா ஏமா, மத்தவ கூட அந்த சால்ரா கோஸ்டியும் வருது. அதாம்மா அந்த 4 முடி 7 முடி வருதுமா. இந்த 4 முடிட்ட வாயை கொடுத்துறாதடி. பேசாம திரும்பி இருந்துக்கோ. ஆமா, திரும்பி இருந்துக்கணும். விட்டா ஊரை விட்டு வாடுன்னு சொல்லுவேன். எப்படி இருந்தவன் இப்படி மாறி போய் கிடக்க? பொம்பளை தாத்தாவா தெரிஞ்சிட்டு இருந்தா அந்த ஊர்ல. உன்னெல்லாம் கொண்டு வச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. உன் மகன் சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. பேசாம இரு. அவளை ஏதாவது வாயை கொடுத்தாலும் வச்சுக்கியா 2 பேரையும் சாச்சி போடுத இன்னைக்கு சாச்சி. ஏமா, சிக்கன் பிரியாணி நல்ல அளவுல இருந்தலாமா? என்ன டேஸ்டா இருந்தப்பா. ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டோம்மா. ஆனாலும் டேஸ்ட் நிக்கிதுமா. அப்படி நிக்கிது நாக்குல. சுக்கா தின்னலாமா? அது பல்லுக்குள்ளே இருந்துகிட்டு பல்லு குத்துக்குடிய குத்தி இருக்கா. இல்ல பத்தியலா, பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பல்ல குத்துக்கூடிய பரம்பரை. சின்ன பல்லு குத்தி வேணுமா? திருள குத்தி இருக்கு, வேணுமான்னு கேளு. பல்ல திருவி எடுத்துடலான்னு. அம்மா, உண்ட மயக்க தொண்டனுக்கு உண்டுன்னு கண்ணை கட்டிட்டு வருதுமா. உன்னையும் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. வாமா, ஏசி இருக்குல்ல, அதை போட்டு விட்டுட்டு நல்லா ஜம்முன்னு தூங்கும். வாமா போவோம். வாசின்னு வாசியில தின்னவளுக்கு ஏசி கேக்கதான் ஏசி. அம்மா, நீ மட்டும் ஊன்னு சொல்லு. அவள 2 பேரையும் ஒண்ணு இல்லாம சுவாலியை முடிச்சிருக்கேன். சும்மா இருட்டி, தேவையில்லாம சிறை இழுக்காதட்டி. சின்ன பொண்ணு இருக்க தைரியத்துல தானே அந்த சில்வண்டு சிலுத்துட்டு தெரியுதா? இந்த சின்ன பொண்ணுக்கு ஆப்பு வச்சுட்டோம்னா அந்த சில்வண்டு என் கால்ல உளுந்து கிடந்து கதறிட்டு இருப்பா. அடியே சின்ன பொண்ணு, உனக்கு வைக்கண்டியே ஆப்பு ஆப்பு ஆப்பு. ஏதோ ஆப்பு ஆப்புன்னு கேட்டுச்சே. நீலாம்பரி, இவ வேற நல்லவ மாதிரி நம்மள கூப்பிடுதாளே. என்ன பிரச்சனை எடுக்கிறதுக்கு கூப்பிடுதான்னு தெரியலையே. நம்ம வேற ஆப்பு வைக்க போறோம்னு சொல்லிருக்கமே. நீலாம்பரி, ஏதோ ஆப்பு கிப்புன்னு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. சின்னப்பனே, முதல்ல ஒண்ணே விளக்கத்தை சொல்லிக்கிட்டேன். உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கும் எங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு தான் பிரச்சனை. அதனாலதான் அவ தண்ணி குடுத்துற போயிருக்கா. மத்தபடி உனக்கு எனக்கு எந்த விரோதமும் இல்ல. அது இருக்கட்டும், அந்த விளக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏதோ ஆப்பு ஆப்புன்னு கேட்டுச்சே, அதான் என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். ஐயா, ஆப்புனா கிடைச்சு உனக்கு? ஆப்பிள் ஐபோன் அதைத்தான் வாங்கலாமா என்ன ஏதுன்னு எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆப்பிள் ஐபோனா? ஆமா, ஆப்பிள் ஐபோன் தான். ஆப்பிள் ஐபோன் தான். அதுக்கு தான் உங்களுக்கு காதுல ஆப்பு ஆப்புன்னு கேட்டிருக்கும் போல இருக்கு. ஆப்பிள் ஐபோன். இலாம்பரி, உங்க ரேஞ்சுக்கு ஆப்பிள் ஐபோன்லாம் கிட்ட வருமா? நீங்க அதுக்கு மேல பெரிய லெவல்ல கோடீஸ்வரி இல்ல, தெருக்கோடீஸ்வரி. இலாம்பரி, தெருக்கோடீஸ்வரின்னு சொன்னது உனக்கு பக்கம் ஆயிட்டோ. இந்த தெருவிலே கோடீஸ்வரி நீதான் அப்படிங்கறத நம்ம சின்ன பொண்ணு எடுத்து சொன்னா. சரி, நாங்க போயிட்டு வரோம். நீங்க வேற சிக்கன் மட்டன் அது கண்டது கழிதுன்னு சப்பு சவருன்னு தின்றுருக்கிய. உண்ட மயக்க தொண்டனுக்கு உண்டுல, போய் ஏசி ஈஸியா போட்டுட்டு உறங்குங்க. 1.5 நாக்கு ஆப்பத்துக்கே வக்கில்லையா. இதுல 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஆப்பிள் ஐபோன் கேக்குதா? ஆப்பிள் ஐபோன் ஆப்பு வேணா கிடைக்குமா தவிர 1.5 லட்சம் ரூபாய் ஆப்பிள் போன் ஒண்ணும் கிடைக்காதுயா. நாளைக்கு வந்து ஆப்பு வைக்கலாம். இன்னைக்கு நேராவது யாருப்பட்ட சொல்லி கிடக்கு. சின்ன பொண்ணு சொல்லியாச்சு, நாளை காலைல 10 to 11 உனக்கு ஆப்புதான் வைக்க கூடிய நேரம் வந்துரும். கரெக்டா ரெடியா இருன்னு பாரு. ஆப்பு வைக்கிறது, ஆப்பம் சுடுறது இதெல்லாம் என்கிட்ட வச்சுன்னு வச்சுக்கா தீத்து போட தீத்து. ராதிகா மாதிரி பொறுத்து போவே நினைச்சிட்டு இருக்காத. என்கிட்ட மோதனு வச்சுக்கா உன பொங்க வச்சு போட பொங்க. உன்னையவே மிரட்டிட்டு பாட்டி
இனி என்ன செய்தேன்னு மட்டும் பாரு. ஆனா வீட்டுக்குள்ள போனேன்னு வச்சுதுங்கக்கா, வெளியே வர முடியாது. வீட்டுக்குள்ளே அந்த சொல்லி இந்த சொல்லின்னு வரிசையை தொட்டு தொட்டு வந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில வரும்போதுதான் யார் வீட்டுக்காவது போய் கொஞ்ச நேரம் காதை விட்டுட்டு இருந்தாலும் வீட்டுக்குள்ள போகுது. ஆமா, என்ன செய்யுமா, வீடுன்றத வேலை இருக்கதானே செய்யும். உனக்கு மாடு கண்டுலாம் கிடக்கு, பிள்ளைகளோட பாக்கணும், எக்கச்சக்க வேலை இருக்கதான் செய்யும். பிள்ளை கூட்ட ஆசிரியர் செக்கப் எதுவும் போயிட்டு வந்தேலக்கா? ஆமாமா, போன வாரம் தான் போனோம். பிள்ளைலாம் நல்லா இருக்குமா, அடுத்த வாரம் ஸ்கேன் எடுக்கணும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் கிட்ட போனுக்கு சும்மா கொஞ்சோண்டு பாயசம் பப்படம் மாதிரி எடுத்து வந்தோம் லேட்டி இந்த பிள்ளைக்கு. ஆமா பத்தியக்கா, எனக்கும் ஞாபகமே இல்லக்கா, இங்க வந்தனதான் ஞாபகம் வருது. இந்த பொண்ணு வீட்டுல நானும் எட்டி போய் எடுத்து ஓடிந்துருவேன். ராதிகா வீட்டுல போனா மாப்பிள்ளலாம் இருப்பாரு, என்ன நினைப்பாரு? ஆகா, ரெண்டு இங்கதான் இருக்கீங்களா? ஆமாட்டி, வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கேன், அந்தால ஜாலி ஜாலின்னு வீட்லயே சுத்திட்டு கிடப்பேன். அதான் சரி பிள்ளை எட்டி பாத்துட்டு போவோம் என்ன ஏதுன்னு அப்படின்னு அந்தால இங்க வர வந்துட்டேன் பாத்துக்கோ. இது பண்ண வசந்தி, உட்காருங்கம்மா. இருக்கட்டுக்கோ, இந்தாங்க பிடிங்க. என்னதுமா? இக்கா, என் நாத்தனார் வீட்டுல இன்னைக்கு சிம்பிளா பால் கைப்பு. எல்லாரையும் கூப்பிடலாம்னு அவளுக்கு ஆசை. அடுத்தால புது வீடு கட்டி பால் கைக்கும் போது எல்லாத்தையும் கூப்பிடலாம்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. அப்படியேம்மா, ரொம்ப சந்தோஷமா. சாம்பார், அவியல், பாயசம், பப்படம், துவரம் எல்லாம் இருக்குக்கா. பிள்ளைக்கு கொஞ்சம் சோறு மட்டும் உங்க வீட்டுல இருக்கும்ல, வச்சு கொடுங்கக்கா, சாப்பிட்டுட்டு. எதுக்குமா இதெல்லாம் மெனைட்டு கொண்டு வந்தியாக்கா? இக்கா, மாசமா இருக்க பிள்ளைக்கு இந்த விசேஷ விட்டு சாப்பாடுலாம் பிடிக்கும்லக்கா, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன் கொஞ்சோண்டு. ரொம்பலாம் இல்லக்கா, கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு தான் இருக்கு. ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. என்னங்க, அவளுக்கு வயிறு பசிக்கல என்னமா, ஜூஸ் போட்டு கொடுத்தேன், குடிச்சாலா? அத கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுதேன்னா. சரி, கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுவேன் என்னமா. சரிக்கா. காரமா ரெண்டு பேரும் நிக்கல. காருங்கக்கா. திருப்பணு, உன் மாமியா கிழவிக்கு ஒரு நாத்தனார் இருக்காம்ல ஊர்ல இருந்து வாரன்னு சொல்லி என்னைக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்லிச்சா. நீ அந்த நேரத்துல ஒரு சின்னதா ஒரு டிஸ்ட் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்லிட்டு இருந்த. அந்த கதையை சொல்லாமலே விட்டுட்டிய. ஆமாட்டி, சொல்ல ஆரம்பிச்ச, அந்தால விட்டுட்டேன். சொல்லிட்டு இன்னைக்கு இந்த கதையை கேட்போம். சும்மா தானே உட்காந்துருக்கோம். இக்க, இந்த விஷயம் நடந்து ரொம்ப நாள் இருக்குமே. என் நாத்து ஊர்ல இருந்தால படாத பாடுபடுத்திட்டு அப்பப்போ ஓடி ஓடி வருவாள்லக்கா. அப்ப நடந்த விஷயமாக்கும். ஒரு நாள் என் மாமியா கிளவிக்கு அவங்க நாத்துட்டு போன் வந்துச்சு. அந்தால என்ன தெரியுமா நடந்துச்சு?